ஒரு டீனேஜராக மகள் திருமேனி தமிழ் மற்றும் ரஷ்ய இலக்கியங்களை ஆர்வத்துடன் படிப்பவராக இருந்தார். மேலும் அடிக்கடி கவிதை மற்றும் சிறுகதைகளை எழுதினார். அந்த அனுபவம் நிறைவேற்றமளிப்பதாக உணர்ந்ததை வெளிப்படுத்தினார். இதனால் அவர் திரைப்படத் தயாரிப்பால் ஈர்க்கப்படுவதற்கு முன்பு நாவல்களை முயற்சிப்பதற்கும் சிரிப்புகளை எழுதுவதற்கும் சென்றார். 2000களின் முற்பகுதியில் ஒரு இயக்குநராக திரைப்படத்துறையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் பி. வாசு மற்றும் டி. ராஜேந்தர் உள்ளிட்ட இயக்குநர்களின் அலுவலகங்களுக்கு அடிக்கடி சென்று அவர்களது குழுக்களில் சேர விரும்பினார். இயக்குனர் கஸ்தூரி ராஜா தனது மகன் செல்வராகவனின் முதல் படத்தில் பணிபுரிய மகளிடன் ஒப்பந்தம் செய்தார். ஆனால் தாமதங்கள் காரணமாக அவர் முதலில் அவர்களின் புதிய படமான துள்ளுவதோ இளமை குழுவில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். பின்னர் மகள் தனது வழிகாட்டியான கோதமை சந்தித்தார். மற்றொரு படத்தின் போஸ்ட் புரொடக்ஷனில் பணிபுரியும் போது எடிட்டர் சுரேஷ் உர்சின் அலுவலகத்தில் வாசுதேவ் மேனன் பணியாற்றினார். மேலும் மேனனுடன் இணைந்து பணியாற்ற முன்வந்தார். காக்க காக்க தயாரிப்பின் போது அவருடன் சேர ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பச்சைக்கிளி முத்துச்சரம் படப்பிடிப்பில் 10 நாட்கள் படப்பிடிப்பில் மேனனின் குழுவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அவர் படத்திலும் வேட்டையாடு விளையாடு படத்திலும் விரிவாகப் பணியாற்றினார். சிறந்த தமிழ் இயக்குநர்களில் ஒருவரானார்.